Hi friends, welcome to Academy of Excellence. நான் உங்கள் விஜி. நம்ம கிளாஸ் 11 பயாலஜி பார்த்துட்டு இருக்கோம். சாப்டர் 7ல கனெக்டிவ் டிஷ்யூ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். Connective tissues are most abundant and widely distributed in the body of complex animal. இப்போ இந்த connective tissue தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்துட்டு மோஸ்ட் abundant and widely distributed in the body of complex animal. காம்ப்ளெக்ஸ் அனிமலில் பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டிவ் டிஷ்யூ தான் வந்துட்டு நிறைய வந்து இருக்குது ஆக்சுவலாக. They are named connective tissue because of their special function of linking and supporting other tissues or organs of the body. ஏன் வந்து இதை கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா இதனோட ஸ்பெஷல் ஃபங்க்ஷனே வந்துட்டு ஒவ்வொரு ஆர்கனும் இல்லை டிஷ்யூ வந்து லிங்க் பண்ணுறது இல்லைன்னா சப்போர்ட் பண்ணுறது தான். ஓகே, தி ரேஞ்ச் ஃப்ரம் சாஃப்ட் கனெக்டிவ் டிஷ்யூஸ் டு ஸ்பெஷலைஸ்டு டைப்ஸ். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் கனெக்டிவ் டிஷ்யூலேருந்து ஸ்பெஷலைஸ்டு டைப்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ விச் இன்க்ளூட் கார்டிலேஜ். ஸோ இந்த கனெக்டிவ் டிஷ்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா கார்டிலேஜ் இருக்குது, போன், அடிப்போஸ் அண்ட் பிளட், இதெல்லாமே வந்து நம்ம கனெக்டிவ் டிஷ்யூவில் தான் நம்ம வருது. In all connective tissues except blood, the cells secrete fibers of structural protein called collagen or elastin. பிளட்டை தவிர மற்ற எல்லா கனெக்டிவ் டிஷ்யூவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கனெக்டிவ் டிஷ்யூவில் செல் இருக்கும் இல்லையா, அந்த செல் செக்ரேட் ஃபைபர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சுரல் ப்ரோட்டீன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க, கால்டு கொலாஜன் அண்ட் எலாஸ்டின். இது ரெண்டே வந்துட்டு கனெக்டிவ் டிஷ்யூ தான் செக்ரேட் பண்ணுது. The fibers provide strength, elasticity and flexibility to the tissue. So these cells also secrete modified polysaccharide. இது இம்பார்ட்டன்ட், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. These cells secrete modified polysaccharide which accumulate between cells and fibers and act as matrix. ஸோ கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸாக வந்து இதை ஆக்ட் பண்ணுது. ஸோ கனெக்டிவ் டிஷ்யூஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டூ 3 டைப்ஸ். இந்த கனெக்டிவ் டிஷ்யூ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3 டைப்ஸாக வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வந்து டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, செகண்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, செகண்ட் வந்து டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ அண்ட் தேர்ட் ஒன் வந்து ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ. நம்ம ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸ் செல் ஹேஸ் செல்ஸ் அண்ட் ஃபைபர்ஸ் லூஸ்லி அரேஞ்ச்ட். ஓகேவா, இதில் இருக்கிற செல்ஸ் பார்த்தீங்கன்னா தே அரேஞ்ச்டு லூஸ், நல்ல லூஸாக அரேஞ்ச் ஆகிருக்கும். இன்னும் செமி ஃப்ளூயிட் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ், அந்த கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா செமி ஃப்ளூயிடாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏரியோலார் டிஷ்யூ ப்ரெசன்ட் பினித் த ஸ்கின், நம்ம ஸ்கின்னுக்கு கீழே இந்த ஏரியோலார் டிஷ்யூ அப்படிங்கிறது இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப வந்து செமி ஃப்ளூயிட் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸில் இந்த ஃபைபர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, ஆஃபன் இட் சர்வ் அஸ் அ சப்போர்ட் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் எபித்தீலியம். ஸோ இது வந்து எபித்தீலியத்துக்கு சப்போர்ட் ஃப்ரேம் ஒர்க்காக வந்துட்டு இது ஆக்ட் பண்ணுது. இட் கண்டெயின் ஃபைப்ரோபிளாஸ்ட், நல்லா நோட் பண்ணிக்கணும். இந்த லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ பார்த்தீங்கன்னா இட் கண்டெயின்ஸ் ஃபைப்ரோபிளாஸ்ட் செல்ஸ் தட் ப்ரொடியூஸ் அண்ட் செக்ரீட் ஃபைபர்ஸ், மேக்ரோபேஜஸ் அண்ட் மஸ்ட் செல். Okay, adipose tissue is another type of loose connective tissue located mainly beneath the skin. இது வந்து இன்னொரு டிஷ்யூ, இது வந்து ஸ்கின்னுக்கு கீழே இருக்கும். The cells of this tissue are specialized to store fats. இதனுடைய ஃபங்க்ஷன், அதாவது adipose tissue ஃபங்க்ஷன் என்ன கேட்டிங்க அப்படின்னா it stores fat. The excess of nutrients which are not used immediately are converted into fats and are stored in this tissue. நம்ம நியூட்ரியன்ஸ், எக்ஸசிவ் நியூட்ரியன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது வந்துட்டு யூஸ் பண்ணது போக மிச்சம் இருக்கிறது நாட் யூஸ் பண்ணாமல் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி இங்கே தான் வந்துட்டு ஸ்டோர் ஆகும். ஓகே, இந்த அடிப்போஸ் டிஷ்யூவில். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபைப்ரஸ் அண்ட் ஃபைப்ரோபிளாஸ்ட் ஆர் காமன்லி பேக்ட் இன் த டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. நம்ம அடுத்து பார்க்க போகிறது டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. ஃபைபர்ஸும் ஃபைப்ரோபிளாஸ்ட்டும் இதில் இந்த டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூவில் வந்துட்டு பேக் ஆகிருக்கும். ஓரியன்டேஷன் ஆஃப் ஃபைபர்ஸ் ஷோ எ ரெகுலர் ஆர் இர்ரெகுலர் பேட்டர்ன் அண்ட் ஆர் கால்ட் dense regular or dense irregular tissue. Okay, so in the dense regular connective tissue the collagen fibers are present in rows between many parallel bundles of fiber. Tendons which attach skeletal muscle to bones and ligaments which attach one bone to another are example of this tissue. So the dense irregular tissue ku pathinga, the dense regular tissue ku we have the collagen fibers are present in rows between many parallel bundles of fibers. டெண்டனும் நம்மளுடைய வாட் இஸ் த லிகமெண்ட் வந்துட்டு நமக்கு டென்ஸ் ரெகுலர் டிஷ்யூக்கு வந்து எக்ஸாம்பிள், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டென்ஸ் இர்ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ ஹேஸ் ஃபைப்ரோபிளாஸ்ட் அண்ட் மெனி ஃபைபர்ஸ் மோஸ்ட்லி கொலாஜன் தட் ஆர் ஓரியன்டட் டிஃப்ரெண்ட்லி. ஸோ திஸ் டிஷ்யூ இஸ் ப்ரெசன்ட் இன் த ஸ்கின். இந்த டிஷ்யூ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னில் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் கார்டிலேஜ், போன்ஸ் அண்ட் பிளட் ஆர் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ.
ஸோ இந்த கார்டிலேஜும் பிளட்டும் பார்த்தீங்கன்னா இது வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ த இன்டர்செல்லுலர் மெட்டீரியல் ஆஃப் கார்டிலேஜ் இஸ் சாலிட் அண்ட் pliable and resist compression. Okay, இந்த இன்டர்செல்லுலார் மெட்டீரியல் ஆஃப் கார்டிலேஜ் இருக்கக்கூடிய இந்த இன்டர்செல்லுலார் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, இது பார்த்தீங்கன்னா சாலிடாக இருக்கும் அண்ட் pliable அண்ட் ரெசிஸ்ட் கம்ப்ரெஷன். செல்ஸ் ஆஃப் திஸ் டிஷ்யூ கான்ட்ரோசைட்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த கார்டிலேஜில் இருக்கக்கூடிய செல்ஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ரோசைட் ஆர் என்க்ளோஸ்ட் இன் ஸ்மால் கேவிட்டி வித்தின் த மேட்ரிக்ஸ் செக்ரீட்டட் பை தெம். ஓகே, most of the cartilage is in vertebrate embryos are replaced by bones in adult. So இந்த வெர்டிபிரேட் கார்டிலேஜ் இருக்கு இல்லைங்களா, இந்த வெர்டிபிரேட்டில் இருக்கக்கூடிய கார்டிலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா லேட்டர் வந்து they replaced by bones in adult ஸ்டேஜில். cartilage is present in the tip of nose, outer ear joints, between adjacent bones of the vertebral column, limbs and hands in adult. இங்கெல்லாம் வந்துட்டு இந்த கார்டிலேஜ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது போன்ஸ். ஸோ போன்ஸ் ஹாவ் அ ஹார்ட் அண்ட் நான் ப்ளையபிள் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் ரிச் இன் கால்சியம் சால்ட் அண்ட் கொலாஜன் ஃபைபர். ஓகே, விச் கிவ் போன் இட்ஸ் ஸ்ட்ரென்த். ஸோ இந்த கால்சியம் சால்ட்டும் இந்த கொலாஜன் ஃபைபர் இருக்கிறனால தான் நல்ல போன் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. ஸோ இட் இஸ் அ மெயின் டிஷ்யூ தட் ப்ரொவைட் ஸ்ட்ரக்சுரல் ஃப்ரேம் டு த பாடி. ஸோ இந்த போன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா தட் ப்ரொவைட் ஸ்ட்ரக்சுரல் ஃப்ரேம் ஒர்க் டு த பாடி. போன்ஸ் சப்போர்ட் அண்ட் ப்ரொடெக்ட் சாஃப்ட்வேர் டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன். இந்த போன் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேராக இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் ஆர்கன்ஸையும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுது அண்ட் ப்ரொடெக்ட் பண்ணுது. இந்த போன் செல் ஆஸ்டியோசைட்ஸ் இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். இந்த போன் செல்லுக்கு பேர் வந்து ஆஸ்டியோசைட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த ஸ்பேசஸ் கால்டு லாக்குனே. இந்த லாக்குனேல தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்டியோசைட்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. limb bones such as long bones of the leg serve weight bearing function. நம்மளுடைய thigh bones தான் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு நல்ல weight bearing function. ஓகேவா, ஸோ limb bones தான் such as long bones of the leg. They also interact with skeletal muscle attached to them to bring about movements. The bone marrow in some bones is the site of production of blood cell. ஓகே, இந்த bone marrowல தான் blood cells வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது blood. ஸோ பிளட்டுங்கிறது ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ, நல்லா நோட் பண்ணிக்கணும். பிளட்டுங்கிறது ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ கண்டெய்னிங் பிளாஸ்மா, ரெட் பிளட் செல், ஒயிட் பிளட் செல் அண்ட் பிளேட்லெட். இது 4 வந்து அதில் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ இட் இஸ் அ மெயின் சர்க்குலேட்டிங் ஃப்ளூயிட் தட் ஹெல்ப்ஸ் இன் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வேரியஸ் சப்ஸ்டன்சஸ். ஸோ வி வில் லேர்ன் மோர் அபவுட் சாப்டர் 18 வந்துட்டு நம்ம பிளட்டை பற்றி நம்ம நிறைய படிக்கலாம். ஓகே, ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மசில் டிஷ்யூஸ் பற்றி பார்க்கலாம்.